வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆட்டுக்குடல் குழம்பு தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த ஆட்டுக்குடல் குழம்பை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த குடல் குழம்புக்காக 1 கிலோ குடல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், கிட்டத்தட்ட ஒரு 25 சின்ன வெங்காயம் இருக்கும். வெங்காயத்தை செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். செவக்கிற அளவுக்கு வதங்கிருச்சு. இதில் 3 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, மறுபடியும் ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதோட ஒரு மூடி துருவின தேங்காய், கப் அளவில் 1.5 கப் இருக்கும். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். தேங்காய் இப்படி வறுத்து சேர்க்கிறதால அடுத்த நாள் கூட குழம்பு கெடாமல் இருக்கும். இட்லி, தோசைக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கரெக்டான காரத்தில் இருக்கும். அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, குறைவாக வேணும்னா குறைச்சிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். நான் உபயோகப்படுத்துகிற மசாலாத்தூள் எல்லாமே வீட்டில் வறுத்தரைச்சது தான். 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். 1 நிமிஷம் அளவான தீயிலேயே இதை வறுத்துக்கலாம். கருகாத அளவுக்கு வறுக்கணும், இல்லைன்னா குழம்போட டேஸ்ட்டே மாறி போயிடும். குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே வறுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் குறைவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 100 கிராம் அளவுக்கு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். 3 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த குடலை சேர்த்துடலாம். 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொதித்து வரும்போது இன்னும் கெட்டியாயிரும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரிபார்த்து போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி குழம்பு கொதித்து வந்த பிறகு குக்கரை மூடிடலாம். அதிகப்படியான தீயில 1 விசிலும், குறைஞ்ச தீயில 3 விசிலும் விட்டு எடுத்துக்கலாம்.
4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ இதை திறந்துடலாம். மட்டனோ சிக்கனோ குறைஞ்ச தீயில வேக வைக்கும்போது நல்லாவே வெந்துடும். இந்த குடல் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். அருமையான சுவையில் மணக்க நம்மளோட குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.